මේ මොහොතේ ඇතිලා තියෙන ප්‍රශ්නේ මම පොඩ්ඩක් කියන්න. தற்போது நான் எதிர்க்கட்சியின் பக்கமே இருக்கின்றேன். எனவே எதிர்க்கட்சிக்குள் பெறும் கலந்துரையாடல் தொடர்பில் கூற விரும்புகின்றேன். அரசாங்கம் சிறுபான்மையினரை தனது ஆட்சிக்குள் மிகவும் நன்றாக ஒன்றிணைத்துள்ளது. அதேபோன்று கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைத்துள்ளது. இது எதிர்க்கட்சியின் கருத்து. நான் இதை வெளிப்படையாகவே தெரிவிக்கின்றேன். அரசாங்கம் தேர்தலின் மூலம் பெரும்பகுதியை பிடித்துள்ளனர். அப்படியாயின் நாம் என்ன செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டார்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இனவாதியுடன் சேர்ந்தாவது நாம் அரசாங்கத்தை அடிக்க வேண்டும் என கூறுகின்றார்கள். தற்போது அதுவே வெளிப்படுகின்றது. அதனாலேயே ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்த நேரத்தில் நாமல் உள்ளிட்ட அனைவரும் வர காரணமாகும். யார் வந்தாலும் பரவாயில்லை என்று கூறினார்கள். நான் இதற்கு உடன்படவில்லை என தெரிவித்தேன். அந்த விளையாட்டு ஒரு பெரிய ஆபத்தில் முடிவடைந்தே தீரும். ஆனால் நான் அதற்கு செல்ல மாட்டேன். எமது ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும். அந்த பக்கத்துக்கு செல்ல தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் இப்படி செய்துள்ளோம் என அரசாங்கம் வெளிப்படையாக சொல்வதில்லை. இப்போது நாங்கள் சிறுபான்மையின் அனைவரையும் ஒன்று திரட்டிவிட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். மத ரீதியாக கிறிஸ்தவர்களையும் ஒன்று திரட்டிவிட்டோம். அவர் அப்படி கூறுவதில்லை அல்லவா? ஆனால் என்ன நடந்துள்ளது என்பது தெரியும். எமது ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாப்போம் என்பதே மக்களுக்கு முன்வைக்கும் யோசனையாகும். இரண்டாவது, எதிர்க்கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற விடயத்தில் நான் தனியாக இருக்கின்றேன். எதிர்க்கட்சி திருடர்களை அகற்ற வேண்டும். எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கும் எமக்கு முன்னால் தெரியும் எதிர்க்கட்சி தலைவர்கள் திருடர்கள் என்றால் நான் அங்கே இல்லை. විපක්ෂයේ නායකයෝ හොරු නම් මා නැත ඔතන